தாவீது கிட்ட உடன்படிக்கை பண்ணினதுல இருந்து அவர் வெளிப்படுத்தல் வரையும் தாவீதுனே வேதம் முடியுது. அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன். தாவீதுடைய கர்த்தருடைய கையை பிடிச்சி நடந்த தாவீதுடைய அனுபவம் என்ன? தாவீது, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தியே, இத்தனை யுத்தம் பண்ணினியே, எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டியே, உன் அனுபவத்தை ஒத்த வார்த்தையில் சொல்லு அப்படின்னா நான் அசைக்கப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? யார்? கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். எனக்கு யார்? அது எனக்கு விரோதமா நிற்கிறவன் யாரு? பாரு, என் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு. ஒரு கை தட்டி. இந்த சத்தம் தான் தாவீதுக்குள்ளே இருந்து எழும்பி வந்துச்சு. இஸ்ரவேலர் மக்கள் 40 நாள் அணிவகுத்து நிற்கிறாங்க. பெலிஸ்தியர் அணிவகுத்து நிற்கிறான். திரளான கூட்டம். அவன் அந்த பள்ளத்தாக்கில் நிற்கிறான், அவன் இந்த பள்ளத்தாக்கில் நிற்கிறான். நம்மால் கோலியாத்து வந்து 40 நாள் இரவும் பகலும் கொக்கரிக்கிறான். ஏய், யாராவது ஒத்தைக்கு ஒத்தை என்கிட்ட வாடா. என்னை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என் படையெல்லாம் உனக்கு அடிமை, உங்களை நான் ஜெயிச்சிட்டா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை. ராஜாவா இருந்த சவுல் பதுங்கி ஓடி ஒளிஞ்சிட்டான். படை தலைவர்கள் யாரும் முன்ன போகல. தாவீது அண்ணனை பார்க்கறதுக்காக தின்பண்டம் கொடுக்கறதுக்காக வந்தான். அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார்? பக்கத்துல பார்க்கறான். தாவீதுக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறாரு. இவரை பார்த்துட்டு அவனை பார்த்தா, யாரா நீ? டேய், யாரா? வாடா. அவன் சொல்றான், நீ செத்த நாயிடா அப்படின்னு. ஒத்த அடி பொத்துன்னு விழுந்தான். இவன் போய் அருவா எடுத்துட்டு வெட்டிட்டு வரல. அவன் கையில உள்ள அருவாலை பிடிச்சி வெட்டி தலையை தூக்கி உடந்து, இவன் தானே 40 நாள் உன்னை மிரட்டினான், இந்த பார் வச்சுக்க. கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பானா? உனக்கு விரோதமா நிற்பவன் யார்? அவர் செய்வதை தடுப்பவன் யார்? இந்த சபைய மக்களால ஆத்துமால நிரப்பணும் அவர் நினைச்சிட்டாருன்னா, அவர் நினைச்சிட்டாருன்னா யாருமே மாத்த முடியாது. அல்லேலூயா.